மூன்றாவதாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா. இந்த ஹுத்பா ஷேக் உர்வா இக்ரிமா சபிரி ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். அதாவது மூத்த ஹத்தீப் இக்ரிமா சபிரி ஹஃபிதுல்லாஹ்வுடைய மகன் உர்வா ஹஃபிதுல்லாஹ். அதாவது ஹஜ்ஜுடைய துல்ஹிஜ்ஜா மாதம் 10 தினங்களும் ஏகத்துவத்தின் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டிய நாட்கள் பருவ காலங்கள் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இட்ட கட்டளை என்ற ஆயத்தை ஏற்கனவே வழங்கப்படுத்தி விட்டு சென்ற ஹுத்பாக்களிலே அந்த ஹஜ்ஜுடைய 27 28 வசனத்தை ஓதினார்கள். மக்கள் எல்லாம் பல கோணங்களிலிருந்து வருவார்கள் என்ற ஆயத்தை ஓதி ஹாஜிகள் காபத்துல்லா நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை சென்ற வார ஹுத்பா அவர்கள் உண்மையிலே ஹஜாஸுடைய பூமி நோக்கி சென்று ஹஜ்ஜுடைய கிரியைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் காபத்துல்லா தவாஃப் செய்வார்கள், சஃபா மர்வார்கள் தொங்கோட்டம் ஓடுவார்கள். யௌம அரஃபாவுடைய தினத்தில் அரஃபா மையம் தரிப்பார்கள். அதே போன்று ஏனைய அமல்கள் இபாதத்துகள் துஆக்கள் ஈடுபடுவார்கள். அவர்கள் தன்னுடைய ஊர்களுக்கு நிம்மதியான நன்மைகளை கொள்ளையடித்தவர்களாக பாதுகாப்பானவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜும் பாவ மன்னிப்பு கிடைத்தவர்களாக மீள வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், துஆ செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு முஸ்லீம்களே, ஹஜ்ஜுடைய பயணம் காபத்துல்லா நோக்கிய பயணம் இருக்கிறது. பல படிப்பினைகள் இருக்கின்றன. அந்த படிப்பினைகள் நாங்கள் உணர வேண்டும், படிக்க வேண்டும். இபாதுடைய ஹஜ் உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிப்படை வாழ்க்கையோடு அவருடைய அறிவிப்போடு சம்பந்தப்படுகிறது, அறைகோடு சம்பந்தப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே போல அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து காபாவுடைய அந்த தூண்களை அந்த மதில்களை உயர்த்தி கட்டிய பொழுது ரப்பனா தகப்பல் மின்னா என்று கபூலியத்தை கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, நீ நாங்கள் பேசக்கூடியவற்றை செய்யப்படுக்கக்கூடியவன், நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து அறியக்கூடியவன், உள்ளங்களை எல்லாம் அறியக்கூடியவன். எனவே எங்களை இருவர்களையும் உண்மை கட்டுப்பட்டு வாழ முஸ்லீம்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய உம்மத்தில் சமுதாயத்தில் பிச்சலங்களிலும் இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவாயாக. உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய எங்களுடைய கிரியைகளை அமளிபாத்தில் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கிரியைகளை காட்டித் தருவாயாக. அதே நேரம் எங்களை தௌபாவை நசீபாக்குவாயாக. நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையில் என்ற அந்த பக்ரா 127 128 வசனத்தை ஓதி இந்த காபாவை கட்டி எழுப்பது உண்மையிலே அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்வதற்கு மாத்திரம் அதை உண்மையிலே ஏகத்துவத்துடைய ஒரு அடையாளம், ஷிர்க் குஃப்ரு இணை வைப்புகளோடு தவிர்க்க வேண்டிய ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ இருக்கிறது, என் ஏகத்துவ தூய்மையான பரிசுத்தமான கருத்தால் மிக்க ஒரு துஆ, கலங்கங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய துஆ, குஃப்ரு ஷிர்க்குகளை விட்டு பாதுகாத்து ஏகத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஏகத்துவ புனிதமான தூய்மையான சமூகத்தை உருவாக்குமாறு, களப்பற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குமாறு கேட்ட துஆ அது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக தன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணங்களை ஹராமை கொண்டு ஆரம்பிக்கிறார், தைத்த ஆடைகளை களைகிறார், அவர் ஆடம்பரங்களை விட்டு ஒதுங்குகிறார். அதில் என்ன விளங்குகிறது? துனியாவுடைய பற்று இருக்கக்கூடாது, துனியாவிலே பற்றற்றவராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மனிதன் உணர வேண்டும், நான் இந்த துனியாவை பிரிய இருக்கிறேன், எனக்கு ஒரு மௌத்து வர இருக்கிறது, அந்த மௌத்துடைய தினத்திலே நான் மௌத்துக்கு பின்னால் கஃபன் துணியிலே கபரை நோக்கி செல்ல இருக்கிறேன் என்பதை ஹராம் அணிகின்ற ஒருவர் உணர வேண்டும். எனவே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க லா ஷரீக லக். யாரில் சமூகம் அளித்து விட்டேன், உன் பக்கம் சமூகம் அளித்து உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்து விட்டேன், உனக்கு எந்த இணை துணையும் கிடையாது, உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறேன். நிச்சயமாக அனைத்து புகழும் அனைத்து நட்பாக்கியங்களும் உனக்கு சொந்தமானவை, ஆட்சி உனக்கு சொந்தமானவை, உனக்கு இணை கிடையாது என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, இன்னை தல்பியா என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை அது ஏகத்துவ கருத்தை, தூய்மை அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை ஊர்ஜிதமாக பதிக்கின்ற ஒரு வார்த்தை. ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற, ஷரியத்துடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்று உணர்த்துகின்ற வாசகங்களாக இருக்கின்றன. எனவே எப்பொழுதுமே அல்லாஹ் விரும்புகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்பதுதான் தல்பியாவுடைய உள்ள அர்த்தம். முஸ்லீம்களை காபத்துல்லாவை தவாஃப் செய்வது ஒரு முஸ்லீமுக்கு எதை உணர்த்துகிறது? இஸ்லாத்துடைய வட்டத்தை சுத்த வேண்டும், எங்கு எந்த துறையில் விட இஸ்லாத்தை சூழ வாழ வேண்டும், இஸ்லாத்துக்குள்ளே வரையறைக்குள்ளே இருக்க வேண்டும். எனவே இஸ்லாம் மார்க்க அடிப்படை சட்டங்களை பேணி நடக்க வேண்டும், எங்கும் இஸ்லாத்தை கட்டளைகளை விட்டுவிடக் கூடாது என்று மூமின்களோடு பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்த ஒரே இடத்திலே மிக பயங்கரமான பிரமாண்டமான தோற்றத்திலே, பயங்கரமான கம்பீரமான தோற்றத்திலே காட்சியளிக்கிறார்கள் ஹஜ்ஜாஜிகள். ஈமானிய சகோதரத்துவம், சமத்துவம் அங்கே வெளிப்படுகிறது. வேறுபாடு கிடையாது, பெருமை கிடையாது, அகங்காரம் கிடையாது. எல்லோருடன் ஒற்றுமையாக ஒன்றாக சாதி மத வேறுபாடு இல்லாமல், எந்த விதமான தர வேறுபாடுகள் இல்லாமல், தராதரங்கள் இல்லாமல் ஒன்று சேர்கிறார்கள் என்பதை சமத்துவத்தை அங்கு உணர்த்துகிறது. அதே போன்று எல்லோரும் ஒற்றுமையாக முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும், குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க விடுவிக்க ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வையும் அங்கு அதை உணர்த்துகிறது. அதுவும் ஹரம் ஷரீஃப்களில் முதலாவது ஹரமா கிப்லாவாக இருக்கிறது. முஸ்லீம்களை பொதுவாக அதாவது கிபிலாக்களில் முதலாவதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சஃபா மர்வா கடையிலே தொங்கோட்டம் ஓடுவது நமக்கு அம்மை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அது அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கு உணர்த்துகிறது, ஞாபகப்படுத்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அன்பு மனைவி சஃபா மர்வா கடையிலே
தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் தேடி உணவு தேடி ஓடினார்கள். தண்ணீர் தேடி இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு உறுதியோடு வறண்ட பூமி பாலைவன பூமி. எனவே ஒரு முஸ்லீம் உணர வேண்டும், அவர் முஸ்லீம் பாடுபடும் செயல்படும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஒரு முஸ்லீம் உணர வேண்டும். கஷ்டமான அசாத்தியமான சூழலில் கூட சாத்தியமான விடயங்கள் அல்லாஹ் வெளியாக்குவான், கஷ்டமான லேசை வெளியாக்குவான். அதே போன்று எதிர்மறையான சூழலில் இடங்களிலே நேர்மறையான பாசிட்டிவான ரிசல்ட்டுகள் எல்லாம் வெளியாக்குவான். இது அல்லாஹ்வுக்கு இயலாது என்ற ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சாத்தியமில்லாத இடங்களிலே அசாத்தியமான விடயங்களை சாத்தியமாக்குவான் என்பதை உணர வேண்டும். சஃபா மர்வாவில் பாலைவனத்தில் வீரிட்டு வழியாகி ஜம்சமுடைய படிப்பினை அதுதான். எனவே ஜம்சம் பல கோடி மக்கள் இதுவரைக்கும் பருகி இருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், கொண்டு செல்கிறார்கள், விநியோகிக்கப்படுகிறது. இன்னும் வற்றியதாக இல்லை, அது கியாமத் நாள் வரைக்கும் வற்றுவதாக இருக்காது. அது ஒரு அல்லாஹ்வுடைய அற்புதம். எனவே அதுவும் இந்த சஃபா மர்வாவுடைய தொங்கோட்டத்துடைய அந்த சம்பவத்தில் சம்பந்தப்படுகிறது. மிக பிரதானமான சம்பவம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஒரு பெண்ணிடம் வர வேண்டும். பெண் சமூகத்தாருக்கு ஒரு ஈமானிய பாடம், ஏகத்துவ பாடம், அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், தன்னுடைய கணவரை விட அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்பதற்கு சிறந்த ஒரு சான்றாக அந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று போகின்ற பொழுது, பிரச்சார பணிக்காக அல்லாஹ் அழைத்த பொழுது, கை குழந்தையோடு அந்த மனைவியை விட்டுவிட்டு செல்கின்ற பொழுது கேட்டார்கள், எங்கு செல்கிறீர்கள், எங்களை விட்டுவிட்டு எங்கு செல்கிறீர்கள், இந்த பாலைவனம் யாரும் இல்லை, நானும் மகனும் குழந்தை மாத்திரம் என்று கேட்கிறார்கள். ஒன்றும் பேசவில்லை. கேட்கிறார், மீண்டும் கேட்கிறார்கள், எங்கு போகிறீர்கள், என்ன விடயம்? அமைதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வா சொன்னான் உங்களை வருமாறு, அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ்வா ஏவினான் உங்களை எங்களை விட்டுவிட்டு செல்லுமாறு? ஆம் என்று தலையாட்டினார்கள். ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இதன் லா யுதையஅன் அல்லாஹ், இதன் லா யுதையஅன் அல்லாஹ், அப்படியா அல்லாஹ் உங்களை அழைத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளையா எங்களை விட்டு செல்லுமாறு? அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அந்த நம்பிக்கையான வார்த்தை பாருங்கள், சம்சம் வெளியாகிறது. இன்று வரைக்கும் மறந்து கொண்டிருக்கிறோம். பரக்கத்தான தண்ணி எந்த நோக்கத்தில் அருந்தப்படுமோ அந்த நோக்கம் நிறைவேறும். அது நோய்க்கு நிவாரணை, பசிக்கு உணவு. அதே போன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஒரு உண்மை தாய்ப்பாசம் உள்ள தாய்மார்களுக்கு, குழந்தை பாசம் உள்ள தாய்மார், குழந்தை மீது பாசம் உள்ள தாய்மார்களுக்கு சிறந்த ஒரு உதாரணம். தியாக மனப்பான்மை, ஈமான், யகீன், தன்னுடைய தாய் என்ற அந்த பொறுப்புணர்ச்சி, அது பிள்ளைகளை அழகான ஈமானிய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற ஒரு பாடமும் அங்கு நமக்கு தென்படுகிறது. முஸ்லீம்களே, உண்மையிலே மனாசிக்குல் ஹஜ்ஜுடைய கிரியைகளிலே மிக உன்னதமானதான அரஃபாவிலே தரிக்கின்ற பிரதானமான அமல் ஹஜ். ஹஜ் என்றாலே அரஃபா தான் என்று சொல்கின்ற அளவுக்கு ஹதீஸ் வந்திருக்கிறது. அது அல்லாஹ் பெருமை பாராட்டி பேச மலக்குமார், என்னுடைய அடியார்களை பாருங்கள், எந்த அளவு என்று சொன்னார்கள், அல்லாஹ் நரகத்திலிருந்து மக்களை, தன்னுடைய அடியார்களை விடுதலை செய்கின்ற, மிகவும் அநேகமான மக்களை விடுதலை செய்கின்ற நாள் அரஃபா நாளை தவிர வேறு நாள் கிடையாது. அரஃபா நாளை விட மிக அதிகமாக நரக விடுதலை வழங்குகின்ற நாள் வேற எந்த நாளும் கிடையாது. அல்லாஹ் நெருக்கமாக வந்து அடியார்கள் நெருங்கி வந்து அவர்களை பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். பாருங்கள், புழுதி படிந்தவர்களாக, தூசி படிந்தவர்களாக, பரட்டை தலையோடு முடிகள் அங்கும் இங்கு சிதறியவர்களாக, இப்படியான நிலைமையில் என்னை வந்து வணங்குகிறார்கள், அடியார்கள் நடு பச்சாதாபப்பட்டு அழுகிறார்கள், துவா கேட்கிறார்கள், மலக்குமாரிடம் பெருமை பாராட்டி பேசுவான். அபூ ஹுரைரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அரஃபாவுடைய மக்களை வானத்தில் உள்ள அனைவர்களும் மலக்குமான பெருமையாக சொல்லுவான். பாருங்கள் அடியார்களை, பரட்டை தலையோடு புழுதி படிந்தவர்கள் வந்திருக்கார்கள். இன்றைய நாள் அது சிறந்த நாளாக துஆவுடைய நாள் இருக்கிறது. அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே துஆவுடைய நாள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சிறந்த துஆவுக்குரிய நாள் என்ன தெரியுமா? அரஃபாவுடைய நாள். துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துஆ. எனவே நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் ஓதிய சிறந்த துஆ என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், நான்காம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து அலா குல்லி ஷைஇன் கதீர். அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் தன்னை அடியார்கள் அறிமுகப்படுத்தியது. உண்மையிலே அதாவது அந்த நாளில் தானே அந்த பிச்சளங்கள் ஆலமிலர்வாக மக்கள் இருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு அணுக்களாக இருக்கின்ற பொழுது கூட அவர்களிடம் அல்லாஹ் எடுத்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி? அல்லாஹ் ஆதமுடைய மக்களிடம் அவருடைய முதுகுகளில் இருக்கின்ற குழந்தைகள் பிச்சளங்கள் எதிர்காலம் பிறக்க இருக்கின்ற அனைவர்களுக்கும் இருந்து அல்ல ஒரு வாக்குறுதி எடுத்தான். அவர்களுக்கு சாட்சியாக ஆக்கினான், நான் உங்களுடைய ரப் இல்லையா, நான் அல்லவா உங்களுடைய இரட்சகன். நாங்கள் எல்லோரும் சொன்னோம், நிச்சயமா நீதான் எங்களுடைய இரட்சகன் என்று சொன்னோம். அந்த நாள் இந்த நாள் தான் அவர்கள் கத்தீபர்கள் குறிப்பிடுகிறார்கள். கியாமத்து நாளிலே நாங்கள் இதை விட்டு பொறுப்போக்காக இருந்தோம், கவனீனமாக இருந்து விட்டோம் என்று சொல்வதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் சாட்சி சொல்லிக் கொள்ளுங்கள், நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். எனவே பொதுவாக ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய சுபாவத்தில் எல்லா கட்டுப்படுகின்ற சுபாவத்தில் பிறக்கிறது. சூழல் மாற்றுகிறது, பெற்றோருடைய கொள்கை மாற்றுகிறது, பெற்றோருடைய மதம் மாற்றுகிறது, பெற்றோருடைய மார்க்கம் செயல்முறை தான் அந்த பிள்ளை மாற்றுகிறது. எல்லா பிள்ளைகளும் ஈமானிய சுபாவத்தோடு, இஸ்லாமிய சுபாவத்தோடு பிறத்திருக்கிறது. பெற்றோர்கள் தான் யூதர்களாக, நசாராக்களாக, அவர்கள் தான் நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள் என்று சொல்லி அதையும் சொல்லிவிட்டு, எனவே ஏகத்துவ சுபாவம் உள்ள குழந்தைகளாக பிறக்க
இருக்கின்றவர்கள் சூழல் மாற்றுகிறது, அந்த அவருடைய குடும்ப பின்னணி மாற்றுகிறது என்று சொல்லிவிட்டு, பொதுவாக அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹாஜிகள் அதுக்கு பின்னால் மினாவை நோக்கி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் திக்ர், துஆ, ஒரு இங்கு திக்ர் அங்கு திக்ர், அல்லாஹ் ஞாபகம், அல்லாஹ்வுடைய துஆ, அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார், தௌபா, இப்படித்தான் ஹாஜிகள் கட்டங்கட்டமாக அமளிபாதத்திலே நகர்ந்து கொண்டிருப்பார்கள். மினா கல்லடிப்பதற்காக மினாவுக்கு செல்வார்கள். அதில் உண்மையிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு ஒரு அடி, அதே போன்று நேரான வழி, இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பதற்கான ஒரு முன்னேற்பாடு, ஷைத்தானுடைய சவால்களை, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை அப்படியே தூக்கி எறிவதற்கான, உதாசீனம் செய்வதற்கான ஒரு உன்னதமான ஒரு அமல் தான் அங்கு கல்லடிக்கின்ற அமல். எனவே நேரான வழியில் நடப்பதற்கு ஷைத்தான் முட்டுக்கட்டை அமைகின்ற பொழுதோ, ஷைத்தான் வஸ்வாசுகளை எண்ணங்களை ஏற்படுத்துகின்ற பொழுதோ, அவனை அடித்து விரட்டுகின்ற, மனதால் ஒதுக்குகின்ற அந்த நோக்கம்தான் அந்த கல்லடிப்பதில் இருக்கிறதுன்னு சொல்லி முதலாக ஹுத்பா இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முடித்து விட ஹுத்பா ஹம்ஸ் ஸலவாத் தக்வா வசதுக்கு பின்னால் அந்த ஹதீஸ் சொல்கிறார். அதாவது அல்லாஹ்வுக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கு மிக ஒப்பான நாட்கள் இந்த நாட்களை விட வேறு நாட்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய போராடுவது சிறந்ததா? ஆம், போராடுவது சிறந்தது. எனவே போராட்டத்தில் சென்று ஒருவர் உயிர் தியாகம் செய்கிறார், அவரை தவிர. எனவே நல்ல அமல்களிலே இந்த காலங்களிலே தொழுகை, அதேபோன்று திக்ர், குர்ஆன் திலாவத், சதக்கா, தான தர்மங்கள், ஏழைகளுடைய விடயங்களை கவனிப்பது, தேவையுள்ளவருடைய தேவை நிறைவேற்றுவது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு முடியுமானவர்கள் கட்டித்தனங்களை கட்டிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் வருவது, அதேபோன்று இபாதத்தின் மூலம் அதை செழிப்பாக்குவதும் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு செய்கின்ற ஒரு அறிவுறுத்தல், அதுவும் இந்த காலத்திலே நல்ல அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அரஃபாவுடைய நோன்பை சொல்கிறார்கள். அரஃபாவுடைய நோன்பு என்று சொன்னார்கள், இந்த முடிகின்ற வருடம் வருகின்ற வருடம் 2 வருடங்களுக்கு கூட்டப்பரிகாரமாக அமையும் என்ற அந்த அரஃபாவுடைய நோன்புடைய சிறப்புடைய ஹதீஸையும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுடைய ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனை ஹத்தீப் உர்வா இக்ரிமா ஸாபிரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஹுத்பாவுக்கு மட்டும் விளைவிக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்களும் உண்மையிலே ஹஜ்ஜுடைய முழு விடயங்களையும் நமக்கு வரைந்து காட்டியிருக்கிறது. எனவே 3 ஹுத்பாக்களையும் கவனமாக கேட்டு படிப்பினை பெறுவதோடு செயல்படுத்த வேண்டிய செயல்படுத்தி இந்த நாட்களை பயன்படுத்தி நாம் நல்லமல்கள் மூலம் அல்லாஹ்வுக்கு ஒப்பானவர்களாக நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுக்கு ஒப்பானவர்கள் ஆக்கிக்கொள்வோம். எனவே மலர்ந்திருக்கின்றது ஹஜ்ஜா மாதத்துடைய அனைத்து பாக்கியங்களை அந்த நமக்கு தரும். நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் குடும்பம் சகிதம் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக என்ற துஆவோடு எதிர் வருகின்ற பெருநாளை சந்தோஷமாக ஒற்றுமையாக குர்பானியுடைய அமல்களை, நாட்டு சட்டங்களை பேணி, மார்க்க சட்டங்களை முன்னிறுத்தி, எல்லா விடயங்களை ஒழுக்கங்களை பேணி முறையாக மிருகங்களை பரிமாறிக்கொள்வது, மிருகங்கள் அங்குமிங்கும் கொண்டு செல்வது வருவது பெர்மிட்டுகளோடு அனுமதியோடு செய்யுமாறும், மிருக வதைகளை தவிர்க்குமாறும், மிருக உரிமைகளை பேணிக்கொள்ளும் உலமாக்களுடைய வழிகாட்டலிலே குர்பானியுடைய பணியை அழகாக செய்து ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கக்கூடிய எந்த ஏழை வீடுகளும், அனாதை வீடுகளும், விதவை வீடுகளும், எளியவர்களுடைய கஷ்டவாளியுடைய வீடுகளுக்கும் அந்த குர்பானியுடைய பரக்கத்தான மாமிசம் சென்றடையாத அந்த நிலைமை ஏற்படாமல் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வண்ணம் திட்டம் தீட்டி கூட்டாக, நிர்வாக ரீதியாக, நிறுவன ரீதியாக நாம் அந்த குர்பானியுடைய பணியை அழகாக செய்து ஒவ்வொரு உரோமத்துக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த குர்பானுடைய அனைத்து கழிவுகள் உட்பட, அந்த நாம் சாப்பிடாமல் வீசுகின்ற கழிவுகள் உட்பட, நாம் சாப்பிடாமல் ஒதுக்குகின்ற அந்த கழிவுகளும் நம்முடைய மீசானிலே நெருக்கப்படும் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முக்கியமான சுன்னத், தன்னுடைய குழந்தையை அறுக்க முன் வந்த அப்படியான உன்னதமான உணர்வோடு சம்பந்தப்பட்ட, பிள்ளை பாசத்தோடு சம்பந்தப்பட்ட உன்னதமான அமல். வசதி உள்ளவர்கள் நிச்சயம் அதை நாங்கள் செய்ய வேண்டும். அது கட்டாயமான சுன்னத்தாக இருக்கிறது. சில இமாம்கள் சில ஹதீஸுடைய கருத்தை வைத்து கட்டாய கடமை என்று சொல்லியிருக்கார்கள். நம்முடைய இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் நாம் பின்பற்றக்கூடிய குர்ஆன் ஹதீஸுடைய ஒளி நமக்கு சட்டங்களை தொகுத்தந்தவர்கள். கட்டாயமான சுன்னத். எந்த அளவுன்னு சொன்னால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது, வசதி இருந்தும், ஏனைய தேவைகள் நிறைவேற, கடன்கள் போக, கஷ்டங்கள் போக, தேவைகள் போக, வசதி இருந்தும் குர்பான் கொடுக்க ஐடியா இல்லாதவர் எங்களோடு ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைக்கு எங்களுடைய தொழுமிடத்துக்கு வர வேண்டாம். எப்படி எச்சரிக்கை? ஹஜ்ஜுக்கு குர்பானுக்கு வசதி இருந்தும் குர்பான் கொடுக்க அலட்சியம் செய்யக்கூடிய, பொடுப்போக்காக விடக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய முசல்லாவுக்கு பக்கத்திலும் தொழுமிடத்துக்கு பக்கத்திலும் வர வேண்டாம் என்று சொல்கின்ற அளவுக்கு முடியுமானவர்கள் நமக்கு அறுக்க முடியுமா? நம்முடைய குர்பான் பிராணிகளை, நம்முடைய உதஹியாவை நாமே அறுக்க முடியாத, குறைந்தது கத்தியாவது நீயத்தோடு தக்பீர் சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கத்தியை எடுத்து அறுப்பவரிடம் கழுத்திலே வைத்தாவது கொடுப்பது, அந்த குர்பான் கொடுக்கிற இடத்துக்கு சமூகம் அளிப்பது, அந்த ஊரில் இருந்தால் நாம் சமூகம் அளிப்பது, முடியுமானவர்களை போய் சமூகம் அளிப்பது, வெளிநாட்டில் இருக்கின்ற நீயத்தில் வைத்துக் கொள்வது. அதே போன்று கண்ணியமானவர்களே, நபியவர்கள் ஓதிய குர்பான் கொடுக்கும் பொழுது ஓதிய துஆக்களில் ஒன்றுதான் பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த ஹஜ்ஜுடைய 63 ஒட்டகங்களை அறுத்திருக்கிறார்கள். அதே போன்று வஜ்ஜஹத் ஓதியும் அறுத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய வார்த்தைகள், அதை நாங்கள் தொழுகையில் ஓதுகிறோம். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய, தொழுகை, என்னுடைய இந்த கிரியைகள், ஹஜ் உம்ராவுடைய கிரியை, குர்பானுடைய கிரியை, உதஹியாவுடைய கிரியை அனைத்துமே, என்னுடைய வாழ்க்கை மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லக்கூடிய வஜ்ஜஹத்துடைய வசனங்களை ஓதியும் குர்பானை அறுத்திருக்கிறார்கள். எனவே பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் சொல்வது, தக்பீர் சொல்லி பிஸ்மில்லா சொல்லி அறுப்பது, வஜ்ஜஹத்தையும் ஓதி அறுப்பதும்
குர்பான் அறுக்கின்ற பொழுது ஓத வேண்டிய துவாக்களிலே ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே எல்லா அமல்களையும் அழகாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் கிருபையையும் இந்த நாட்களுடைய சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நம் அனைவரும் அல்லாஹ் நசீபாக்குவானா என்று கூறி ஈத் முபாரக் வ ஈதுன் சயீத் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹ் அல் அமால் என்ற பெருநாள் வாழ்த்தை பிறை டிவி சார்பாக முட்கூட்டியே உங்களுக்கு நான் முன்வைத்து விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.